நீ வேலைக்கு போறேன்னு எடுத்திருக்க முடிவெல்லாம் சரிதான், ஆனா உன்னால இந்த வேலையை பார்க்க முடியுமா? உனக்கு பேச வரும், ஆனா பொறுமையா பேச வருமா? அதான் முக்கியம். அக்கா அசால்ட்டா பேசுவாங்க்கா, அதெல்லாம் நான் நீ வேற. முதல்ல இந்த டோன்லயே பேசக்கூடாதுடி. நம்ம ஸ்லாங் வருது பாரு, மெட்ராஸ் பாஷை வரக்கூடாது. நார்மல் தமிழ் தான் வரணும் பேசும்போது. அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் நார்மலா தான்க்கா பேசுவேன். ஆமாம்மா, சித்தி எப்பவுமே நார்மலா தான் பேசுவாங்க. ஆனா கோவம் வந்துருச்சுன்னு வைங்க, சித்தி பேசுறத யாருமே கேட்க முடியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. தோ பாரு இந்த விஷப்பூச்சி, ஐயா ஏன் போய்ங்கிறது? நான் சொன்னேன்ல சித்தி எப்படி கோவப்படுறாங்க பாருங்கம்மா. ஐஷுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கிற? முதல்ல பெரியவங்க பேசும்போது உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறல்ல, எழுந்து போய் விளையாடு போ. எல்லாம் சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு, நாங்க எப்ப பேசினாலும் வந்து உட்காந்துக்கிறா பக்கத்துல. ஐஷுமா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா இனிமேல்ட்ட நீ போமா, நீ போய் விளையாடு போ. அண்ணன் கூட போய் விளையாடு, பக்கத்துல கதிர் கவி இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் விளையாடு போ. சரிங்கப்பா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன். போயிட்டு வரேன் சித்தி, போயிட்டு வரேம்மா. பாத்தியா, பக்குவமா பேசினாதான் குழந்தைங்க கேட்கும். அதே மாதிரி தான் நீ இப்போ கஸ்டமர் கேர்ல வேலை செய்யறேன்னு வையேன், ஒருத்தர்கிட்டயும் நீ பொறுமையா பக்குவமா தான் பேசி ஆகணும். அதை விட்டுட்டு நீ பர்சனலா எடுத்துக்கிட்டு கோவப்பட்டேன்னு வையே, அது நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் திட்டுறது உண்டு, அது உனக்கே தெரியும்ல. அதைத்தான் சொல்றேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ இதையும் மைண்ட்ல வச்சுக்க சரியா? மற்றபடி நீ நல்லதா வேலை செய்வ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா இப்படி சொன்னதுக்கு. சந்தோஷம் இதே தான் சொன்னாரு, பொறுமையா இருக்கணும்னு. எல்லாரும் அதை தாண்டா சொல்லுவாங்க. சரிங்க மாமா, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் சேலரி வரும்ல, அதுல என் பாக்கெட் பண்ணி என்னோட தேவைக்கு போக மீதி காசை நான் வீட்டுக்கு தந்துடுறேன் சரிங்களா? கேட்டீங்களாங்க, நந்தினி நம்ம வீட்டுக்கு காசு தரலாம். அக்கா நான் உண்மையை தான்க்கா சொல்றேன், நான் ஏன் பண்ணதை வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் அம்மா அப்பா கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படல, உனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 year ஆகுது, எனக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. நான் இங்க வந்தேன்னு மாமா எனக்காக ஏசியெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்காரு, இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சமாவது திருப்பி செய்யணும்லக்கா. நந்துமா அப்படியெல்லாம் நீ எதையும் திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ சம்பாதிக்கிற காசை நீ சேர்த்து வச்சுக்கோ, நாளை பின்ன உனக்கு உதவியா இருக்கும். நீ யார்கிட்டயும் கை நீட்டி எந்த காசும் வாங்க வேணாம். அப்பா கிட்டயும் சரி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷ் கிட்டயும் சரி, நீ ஏர்ன் பண்றதை நீயே வச்சுக்கடா. ஆமா நந்தினி, மாமா சொல்ற மாதிரி கேளு. இங்க வீட்டுக்கெல்லாம் நீ எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. கார்த்தி மாமா பார்த்தல, அவர் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவாரு. அப்படியே நாங்க எப்படி லைஃப் நடத்திக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நாங்க நடத்திக்கிறோம். நீ எதுவும் தரணும்லாம் அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம வீட்டுக்கு எதனா தேவைனாலும் சரி, எனக்கு ஏதாவது நெருக்கடி வந்தாலும் சரி, நான் அப்பா கிட்ட கூட காசு வாங்கினதில்லை, உனக்கே தெரியும் தானே. எதுனாலும் நான் இவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், இவர் வீட்டை நல்லா பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் உன்கிட்ட மட்டும் எப்படி கேட்பேன் காசு? அதெல்லாம் வேணாண்டி, ஏன் நீயே வச்சுக்க, அதான் உனக்கு நல்லது. அப்பா புருஷனை முன்னாடி இருக்கிறீங்களே, ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கிறீங்க. சூரிய வம்ச தேவையானி சரத்குமார்னு நினைப்பு மூஞ்சிங்கள பாரு நல்லா. நீங்க பாருங்க, அதே சாக்கில் உங்களையும் மூஞ்சிய பாருன்ட்டா. விட அர்ச்சனா சொல்லிட்டு போட்டோம், ஏன் மச்சு நீச்சு என்ன அப்படி சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? என்ன பண்ணது நீ? கரெக்டு தான் மாமா, ஆனா ரொம்ப சிரிக்காதீங்கன்னா கோவமா வருது. ஏதோ நான் கொஞ்சம் சம்பாரிச்சு வீட்டுக்கு எதனா பண்ணணுமேனு ஆசைப்படுறேன். ஏன் நான் ஒரு பூந்தொடப்பமோ இல்ல ஒரு தென்னந்தொடப்பமோ இல்ல ஒரு மாப்போ அதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்களா? மாப்பு தென்னந்தொடப்பம் பூந்தொடப்பம் அடியை வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையாடி உனக்கு, பைத்தியக்காரி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னங்க, வீட்டோட முக்கியமான விஷயம் இல்ல அதெல்லாம். அது இருந்தா தானே வீடு சுத்தமாகும், அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. சரிதாம்மா, ஆனா நீ சம்பாதிக்கிற காசை நீயே வச்சுக்க, நீ சேர்த்து வை, அதுதான் நல்லது. சம்பாதிக்கிறோமே நம்ம கிட்ட தான் காசு இருக்கு, என்ன செலவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடாது புரியுதா? கண்ட்ரோல்டா இருக்கணும். ஏதோ உனக்கு தேவைக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு மீதி காசை அப்படியே சேர்த்து வைக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும் சரியா? சரிங்க மாமா, அப்படியே பண்றேன். ஆனா நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்டுக்க மாட்டீங்கல்ல. பரவாயில்ல விடுங்க, நீங்க என்கிட்ட இருந்து எந்த பணத்தையும் வாங்கலனாலும் பரவாயில்ல. ஆனா மாசம் சம்பளம் விழுந்ததும் நான் வேலையா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது பேக்கரியில இருந்து தின்ற பொருள் நிறைய வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன், உங்க 2 பேருக்கும் கொடுப்பேன். இது சூப்பர். எனக்கு பன் பட்டர் ஜாமும் கிரீம் பண்ண வாங்கிட்டு வந்து தரணும்னு, அப்புறம் கோகோனட் பால். தெரியும்க்கா, 90s கிட்ஸ் நீங்கள் 2 பேரும். நீங்கள் பேக்கரிக்கு போனால் என்னத்தை வாங்கி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் மாமா உங்களுக்கு தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் அந்த காரம், அந்த பர்ஃபி, முட்டை பப்ஸு, அதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமாம்மா நந்தினி, அதே தான். மாதம் மாதம் இனிமேல் அதையே வாங்கி தரேன் உங்களுக்கு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. போடி. இன்டர்வியூ என்னைக்குடி? நாளைக்கு தான்க்கா இன்டர்வியூ. நாளைக்கேவா? சரிம்மா, எத்தனை மணிக்கு இன்டர்வியூன்னு சொல்லு, காலையில நானே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. ஏன் வேணாம் சொல்ற? ஓ மணி உன் கூட வருவாங்கிறதுனாலயா? அப்போ கார்லயே போயிடலாம், பைக்ல போவானா? ஐயோ அதுக்கு இல்ல மாமா, நாளைக்கு லோகு மாமாவே ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு இன்டர்வியூக்கு. அவர் ஊர்ல இருந்து இப்படி கத்தானே வந்தாகணும், நீங்க வந்து எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன்னாரு இன்டர்வியூக்கு. ஓ அவரே வரேன்ட்டாரா? அப்பா வேற லெவலு. அப்ப ஜம்முன்னு போய் இறங்குவீங்கல்ல ஆஃபீஸ்ல? ஆமா மாமா, ஆனா நாங்க கேட்கல கூட்டிட்டு போங்கன்னு, அவரா தான் சொன்னாரு. இருக்கட்டும்டி, அதுதான் நல்லது. அதுவும் இல்லாம மாமா அங்க பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ அவர் கூடவே நீங்களாம் போய் இறங்குனீங்கன்னு வையேன், இவங்களோட ஃபேமிலில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, இவங்க கிட்ட வாழாட்ட கூடாதுன்னு உங்ககிட்ட யாரும் வாழாட்ட மாட்டாங்க. குறிப்பா அந்த ஆம்பளை பசங்க உங்க பின்னாடி சுத்தாம இருப்பானுங்க. சரிக்கா, ஆனா எங்க பின்னாடி ஏன்க்கா சுத்த போறாங்க? நாங்க போனதும் நாங்க கமிட்டட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. அதுவும் இல்லாம மணிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கும் சந்தோஷம், அடுத்த வருஷம் என்கேஜ்மெண்ட்
ஆக போகுது. அப்புறம் என்ன, கமிட்டட்னு தெரிஞ்சா யாரும் எங்க பின்னாடிலாம் வரமாட்டாங்க. நந்துமா, அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. இப்பெல்லாம் சிங்கிளா சுத்துற பொண்ணுங்களை உஷார் பண்றதை விட கமிட்டடான பொண்ணுங்களை உஷார் பண்றது தான் ரொம்ப ஈஸின்னு பசங்க ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கானுங்க. இல்ல, அது கொஞ்சம் சரியான கணக்கு தான். இருந்தாலும் சொல்றேன், உஷாராவே இரு. ஐயோ மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அதானே, இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல? அதுவும் பசங்க அப்படித்தான் நினைப்பாங்கங்கிறத கொஞ்சம் உறுதியாவே சொல்றீங்களே, என்ன விஷயம்? நீ என்னடியே ஒரு மாதிரி பேசுற? நான் ஒரு பொதுவா சொன்னேன். இன்ஸ்டாகிராம்ல நிறைய இந்த மாதிரிலாம் வருது, ரீல்ஸ் அது இதுன்னு. அதுல பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, அதுக்கு 1008 பேர் லைக் வேற போட்டிருக்கானுங்களா. ஒருவேளை எல்லாம் இப்படித்தான் சுத்துறானுங்களோன்னு நான் நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல, புரியுதா? சும்மா இப்படி சொல்லிக்கிட்டு சுத்தாதீங்க, 4 பேர்கிட்ட அடி வாங்கி தொலைய போறீங்க. ஆமாம்மாமா, எதையாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. அதுவும் இல்லாம கமிட்டடா இருக்க பொண்ணுங்க கிட்ட எந்த பசங்களும் போக மாட்டாங்க மாமா. சிங்கிளா சுத்துறவங்க கிட்ட தான் போய் தன்னோட இதயத்தை அப்படியே பறி கொடுப்பானுங்க. அந்த பொண்ணு அந்த பையனை ஏத்துக்கலன்னு வைங்க, அப்படியே கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பானுங்க இன்னொரு சிங்கிளான பொண்ணுகிட்ட. அதேதான், எவ்வளவு கரெக்டா சொல்றா பாருங்க. உங்களுக்கு தான் ஒன்னும் தெரியல. ஏம்மா, நான் ஏதோ ரீல்ல பார்த்து சொல்லிட்டேம்மா, விட்டுருங்க என்ன. இதுக்குதான் ரொம்ப அதிகமா ரீல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறது, புரியுதா? சரிடி அம்மா, விட்டுருங்க, டாபிக்க மாத்துங்க. சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறது மாமா. அக்கா விட்டுருக்கா, டாபிக்க மாத்து. மழை வர நல்லா கூட்டுதேக்கா, போய் பஜ்ஜி செய்யுங்கா. பஜ்ஜி அடி வேணும்? ஆமாக்கா, மழை வந்தாலே பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, சுட்டு கூட. சரிடி, செஞ்சு தரேன். கார்த்தி, நீங்க போய் ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டாங்க. இதோ போறேன். எவ்வளவு வேகமா ஓடுறாரு பாரு. ஏதோ தப்பா சொல்லிட்டு மென்ட்டு பயத்துல ஓடுனுங்கிறாரு அவரு. அதேதான் வேலை அவருக்கு, வாயை விட்டு மாட்டிப்பாரு. என்னது கிளைமேட் செம்மையா இருக்குதுல்ல, இதுல அப்படியே ஒரு டீ பக்கத்துல இருந்தது இன்னும் சூப்பரா இருக்கும். அர்ச்சனாக்கா கிட்ட டீ போட சொல்லிட்டியாடி? சொல்லிருக்கேன், இந்நேரம் டீ வச்சிருப்பாங்க ஸ்டவ்ல. சரி சரி, இந்த பஜ்ஜியை இந்த சட்னியில தொட்டு சாப்பிடும்போது நாக்குக்கு காரம் கிடைச்சிருமா? அப்ப அந்த நாக்கு நம்ம அமைதிப்படுத்தணும்ல, அதுக்கு சுட சுட இனிப்பான ஒரு டீயை குடிச்சோன்னு வையே, நாக்கு அப்படியே சாந்தி ஆயிடும். அதுவும் கரெக்ட் தான். என்னென்ன காம்பினேஷன்ல எதையெல்லாம் சாப்பிடலாம்னு இவளுக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி நந்தினி, இந்த மணிமேகலை எல்லாத்தையும் வெறுமனே தின்னுட்டு போயிருவானெல்லாம் யாரும் கற்பனை பண்ணிடாதீங்க. மணிமேகலைக்கு என்னென்ன எப்படி எப்படி தின்னணும்னு நல்லா தெரியும், அப்படித்தான் தின்னுவா. தின்னு உனக்கு என்ன, என் அண்ணன் தானே உன்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறாரு. எதுக்கடி அப்படி சொல்ற? ஏன் குண்டாகிறவங்கள யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா என்ன? அவங்க சந்தோஷமா வாழலையா என்ன? புள்ள குட்டிய பெக்கலையா என்ன? நான் குண்டாகிறவங்கள பத்தி பேசலையே, உன்னை பத்தி தானே பேசுனேன். ஏன் இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சட்டி சட்டியா சோத்த தின்னாத நாய மூடிக்கிட்டு கம்மியா தின்னுப்பே ஏங்கிற. என்னடி சிரிப்பு உனக்கு? அவ நாய் போய்ங்கிறா, வருங்கால அண்ணிங்கிறது கூட அவளுக்கு மனசுல மறந்து போயிடுது அடிக்கடி. பெரிய அண்ணி. ஆனா பாத்தியாடி நம்ம நிலைமைய. சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்ல. எனக்கு நீ அண்ணியா இருக்க போற, உனக்கு நான் அண்ணியா இருக்க போறேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். 2 பேரும் அண்ணியா மட்டும் இல்லடி, 2 பேரும் ஒருத்தர் நாத்தனாராவும் இருப்பீங்க. அங்கதானே இருக்குது மேட்ரு. ஏன்டி பட்ட நீ ஏன் அப்படி சொல்ற? ஆமா, ஊர்ல நாத்தனாருக்காரிங்க பண்ணாத சாட்டியே கிடையாது. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மணிமேகலையும் ஒன்னொன்னா இறக்கி விடுவாள்ல, நீ எங்க வீட்டுக்கு மருமகளானதும். நீ இந்த குட்டி சாத்தா வேலையெல்லாம் பண்றதுக்கு நான் உன்னை முதல்ல இந்த வீட்டுல வச்சிருக்கணும்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் உன்னை அடிச்சு துரத்திடுவேன். பாப்பா, நான் இந்த வீட்டு பொண்ணு, அதாவது இப்ப அர்ச்சனாக்கா வீட்டுல இருக்கோம். ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டுல தான் இருக்கும். மாமியார் வீட்டுக்கெல்லாம் போவாது. அன்னைக்கு மண்டபத்துல என்கிட்ட மாமியார் வீட்டுக்கு போயிருவேன்னு சொன்னியேடி, அங்க போனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வகை வகையா சாப்பிடுவேன், நான் வேலையே செய்யாம இருப்பேன்னு சொன்னேன். ஏய், எதுக்கு இப்ப அதை சொன்னேன்? ஐயோ, இதை வச்சு நான் அவளை வெறுப்பேத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஐயோ வளரிட்டனா, சாரிடி. சரி அழிச்சிருவோம். நந்தினி அவ அப்படியெல்லாம் சொல்லலடி, அவ அம்மா வீட்லயே தான் இருக்க போறேன்னு சொன்னா. நம்பிட்டேன். பட்டனி, அன்னைக்கு நான் கூட அதை தானடி சொன்னேன். நீ மாமியார் வீட்டுக்கு போனா அது ரொம்ப ஜாலியா இருக்கும், இங்க இருக்கிறத விட நீ அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், என் அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு தானே சொன்னேன். அப்ப என்னமோ என்கிட்ட ஓவரா பேசுனேன், சும்மா வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணி. அப்போ ஆமாடி, கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீ பண்ண வேலைகளை அந்த மாரி என் அம்மா கிட்டே நீ சண்டையிடம் போட்டல, அதனால தான் உன்னை வெறுப்பேத்துறதுக்கு அப்படியெல்லாம் சொன்னேன். ஓ அப்படி. சரிதான். ஏடா சரியா தாண்டி சொல்ற. நீ அம்மா கிட்ட என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ணு. அத்தே, நீங்க என்ன மறந்துட்டீங்க, எனக்கு எந்த உரிமையும் தர மாட்டீங்க, எனக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டீங்க, அப்படி இப்படி நான் அவ்வளோ சண்டை போட்டேன். சரி போனா போட்டுமே, எம்மாடி அம்மா இந்த அடி என்கேஜ்மெண்ட் நீங்க பத்திரமா வச்சுக்கடின்னு என் அம்மா உங்ககிட்ட நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இத்தனைக்கும் காயத்ரி அந்த வீட்டுக்கு ஒரிஜினல் மருமக. நீ இன்னும் மருமகளாவே ஆவல, ஆனாலும் ஒரிஜினல் மருமகளை விட்டுட்டு உனக்கு பொறுப்பு தூக்கி கொடுத்தாங்க. வருங்கால மருமகளாச்சே, சரி இப்பத்துல இருந்தே பொறுப்பு
இனிப்பு கொடுத்து பழகி வைப்போமேன்னு நம்பி கொடுத்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண, மண்டபத்துல அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க பீரோல வச்சு பூட்டிட்டு சாவியை அதுலயே தொங்க விட்டுட்டு நீ பாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு போயிட்ட. அப்புறம் என்னாச்சு, அலைமேலு கேள்வி அதை திருடி பெரிய பெகலம் பண்ணுச்சு மண்டபத்துல. மறந்துட்டியா? அது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். எல்லாம் கரெக்டு தான். அது என்னடி பெகலம்? பிரச்சனைன்னு அர்த்தம் மலையாளத்துல. மலையாளமா? சரி சரி, எப்படி தெரியும் உனக்கு இதெல்லாம்? மலையாள பிக் பாஸ் பாக்குறோம்ல. ஓ அப்ப சரி சரி. சும்மா இருக்குடி. பட்டாடி, நான் என்னடி பண்ணேன்? அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தேன், அதனாலதான் ஏதோ ஒரு ஞாபக குறைவில விட்டுட்டு போயிட்டேன். என்னமோ ஆடிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்ற, வாயெல்லாம் வச்சிரும் சொல்லிட்டேன். நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை என்ன பூ படிச்சுக்கிட்டு இருக்குமா? எட்டி விட்டுன்னு வைய சோடா புட்டி எல்லாம் பறந்துடும். சரி, முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. மூஞ்சி ஃபுல்லா பஜ்ஜியை வச்சு சாப்பிடுது பாரு. கொஞ்சம் கொஞ்சமா புட்டு தான் தின்ன, அப்படியே ஒரு பஜ்ஜி எடுத்து உள்ள இருக்கிற. யா இஷ்டம். ஏ சும்மா இருக்குடி மணி, இப்படிலாம் பண்ணாத. அப்படித்தாண்டி பண்ணணும் இந்த நாளைக்கு நீ நாளைக்கு நீ ஓவரா பேசுற, இந்த வாங்கிக்க. கொஞ்சம் சட்னி தொட்டு தந்திருக்கலாம்லடி. கரெக்டா வாயில் அடிச்சிருக்கேன். சட்னியும் தொட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். சும்மா இப்படி அடிச்சுக்காதீங்கடி, நாளைக்கு இன்டர்வியூ வேற இருக்கு உங்களுக்கு. நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேற வேலை பார்க்க போறீங்க. எப்படிடி இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் சமத்தா கரெக்டா தாண்டி இருப்பேன். ஆனா இவதான் ஆயுதத்தை கையில எடுக்கிறா. அதான் தின்னிய நல்லா அந்த ஆயுதத்தை. அப்புறம் என்ன சீப்பா வாய முன்னே. இருந்தாலும் உணவு பொருளை தூக்கி எல்லாம் அடிக்க கூடாது, தப்பு. நான் தூக்கி போடும்போதே நீ வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருந்த, அதனால எனக்கு நல்லா தெரியும் நீ தின்னுருவன்னு. ஓவரெல்லாம் பேசாத. சரி கோச்சுக்காதன்னு நான் சும்மா தான் சொன்னேன். நம்ம நாளையில இருந்து ஒரே இடத்துல வேலை பார்க்க போறோம், அதனால ஒத்துமையாவே இருப்போம். என்ன எலியும் புடிய மாதிரி எல்லாம் சண்டை போடக்கூடாது. அதை நீயே உனக்கு சொல்லிக்கோ, நானும் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டேன். பாப்போம். சரி சரி, அப்புறம் இன்டர்வியூக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எப்படி பேச போறீங்க? என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னடி பெருசா கேட்க போறாங்க? இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க, எங்களை பத்தி சொல்லிடுவோம், அவ்வளவுதானே டி மணி. வேற எதனா கேட்பாங்களா என்ன? ஆமாண்டி நந்தினி, அவ்வளோத்தான் கேட்பாங்க. நம்ம குடும்ப கதையை கேட்பாங்க, அப்புறம் நம்மளை பத்தி சொல்லுங்கன்னுவாங்க. அது நம்மளுக்கு வாயில வந்ததெல்லாம் இங்கிலீஷ்ல அடிச்சு விட வேண்டியதுதான். சரி, இங்கிலீஷ்ல அப்படியே கொஞ்சம் பிழை இல்லாம பேசணுமேடி, அது வருமா நம்மளுக்கு? ஏன் வராது? ஐ ஸ்லீப் இங்கிலீஷ், ஐ வாக் இங்கிலீஷ், ஐ டாக் இங்கிலீஷ், ஐ ஈட் இங்கிலீஷ். ஏ பக்கியே, அப்படி இல்ல, உன்னை பத்தி கேட்கும்போது உன்னோட இன்ட்ரோடக்ஷனை நீ ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் சொல்ற மாதிரி இருக்கும். முடியாது, எதனா கூகுள்ல பார்த்து தெரிஞ்சு சொல்லிப்போம். சரி கூகுள்ல பார்த்து காப்பி அடிக்கலாம். ஆனா அதுக்குன்னு அதுல இருக்கிறத அப்படியே சொல்லிடக்கூடாது. அதுல எங்க அப்பா பேர் கோவிந்தசாமின்னு இருக்கும், நம்மளும் எங்க அப்பா பேர் கோவிந்தசாமின்னு ஒன்னா சொல்லிடக்கூடாதுல்ல. இப்பவே உங்களோட இன்டர்வியூ என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுடி. ஒருவேளை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சீச்சி, நாளா அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன். மை ஃபாதர் நேம் இஸ் முரளி மனோகர், மை மதர் நேம் இஸ் ஷில்பா முரளி மனோகர், மை பிரதர் நேம் இஸ் சந்தோஷ முரளி மனோகர், மை நேம் இஸ் மணிமேகலை முரளி மனோகர். ஏண்டி எல்லாத்துக்கும் மாமா பேர் சேர்த்துக்கிட்டே வருவியா? ஆமா, அதுக்கு தானே என் அப்பா அவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காரு. ஆமாண்டி, சொல்லணும். என் அப்பா பேர் சொல்றதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சரிதான். ஆனா மணி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இனிஷியல் மாத்தணும்னு அவசியமே இருக்காதுடி. இப்ப நீ எம் மணி மேகலையா தானே இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எம் மணி மேகலையா தான் இருப்ப. ஏன்னா அண்ணனோட பேரு மனோஜ் இல்ல. அது நான் சின்ன வயசுலயே யோசிச்சு வச்ச ஒரு விஷயம். எனக்கு தான் நல்லா தெரியுமே. பயங்கரமான கிரிமினல் தான் நிப்போம். ஆனா அதே மாதிரி எனக்கும் இனிஷியல் மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இப்ப எஸ் நந்தினியா இருக்கேன், நந்தினி சிவகுமாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நந்தினி சந்தோஷா மாறிடுவேன். எஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனா பக்கத்துல ஒருத்தி இருக்கா பாரு, அவளுக்கு தான் இனிஷியல் மாறி போச்சு. போடி எருமாடி, நானே அதை நினைச்சு எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் ஏ காயத்ரியா இருந்தேன், இப்போ நான் ஆர் காயத்ரியா இருக்கேன். எனக்கு ராகுல் பேரை ஏல மாத்தி வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. இப்போ நான் என்னடி பண்றது? ராகுல் பேரை மாத்திரு. ஏல என்னடி பேர் வைக்கிறது அவனுக்கு? ராகுல்ல இருக்கிற ராவை கட் பண்ணிட்டு ஆகுல்னு வச்சுக்கோ. என்ன சிரிப்பு? அருமையான யோசனை தானே. போடி பைத்தியம். பட்டாணியோட மூளை மட்டும் அப்படியே வித்தியாசமா யோசிக்கும். அது சொன்ன மாதிரிலாம் இல்லைனாலும் நீ எதுக்குடி இனிஷியலை மாத்தணும்? மாமா இனிஷியலே வச்சுக்க, இல்லைன்னா உன் புருஷன் இனிஷியலே சேர்த்துக்கோ. AR காயத்ரின்னு வச்சுக்கோ. அதுனே ARங்கிறது எவ்வளவு கேட்சியா இருக்கு. AR ரகுமான், AR யாரோ அந்த மாதிரி AR காயத்ரி. நல்லாதான் இருக்கு. சரி பாப்போம். அது என்ன நடுவுல AR யாரோன்னு? அது சும்மா ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டது, கண்டுக்காத. இந்த மாதிரி நிறைய இனிமேல் நீங்க ஃப்ளோல அடிச்சு விட வேண்டியது இருக்கும். கஸ்டமர் கேரா வேற வேலை செய்ய போறீங்க. வாயை திறந்தாலே பொய்யாதான் பேசணும். அதெல்லாம் நாங்க திறமையா பேசிடுவோம். ஏண்டியா நீயே வர வேண்டியதுதானே வேலைக்கு? வேணாண்டி, இப்போதைக்கு எதுவும் வேணாம். இப்போதைக்கு நீங்க போங்க. வீட்டை யாராவது பாத்துக்கணும்ல, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி நீ பாத்துக்கலன்னா ஊடு எங்கன்னா
ஓடிடுமா என்ன? அது பாட்டு அங்கேயே தான் இருக்க போதே. உனக்கு என்னடியா வாயேன்? பரவாயில்ல இருக்கட்டும் டி, மேரேஜ் லைஃப்பை கொஞ்ச நாளாவது சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்ல. அப்புறமா வேணா வந்து பார்க்குற வேலைக்கு. அதுவும் சரிதான். நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு எங்கேயும் போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் கண்டினியூ பண்ணுவேன். மேரேஜ் ஆனாலும் நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுவேன். அப்ப எங்க வீட்டுக்கு நீ ஒழுங்கா மருமகளா இருக்க மாட்டேன் அப்படித்தானே நீ சொல்ல வர? அப்ப வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா? ஏண்டிய காயத்ரியும் அதே வீட்டுக்கு தானே மருமகளா இருக்கிறா. அவள் எந்த கேள்வி கேட்கல. நீ நாயா மறுபடியும் பட்ஜெட்டுக்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துரு. அடிடி தூக்கி, அதுக்கு தானே வம்பு இழுக்கிறேன். நீ அடிக்கணும், நான் அதை கவி தின்னணும். இருடி அரக்கல தூக்கின்னு வந்து அடிக்கிறேன். அப்புறம் எப்படி நீ கவுருன்னு பாக்குறேன். ஐயோ வேணாம் ஆபத்து. நான் பஜ்ஜி துண்டுறேன். வாங்கிட்டு சட்னி தொட்டு தின்னுட்டு போவோம். அப்புறம் மழை வந்துருச்சுன்னு வைங்க, கட்டி சட்னி தண்ணி சட்னி ஆயிரும். இந்த நந்தினி யார்கிட்ட தான் பேசுறான்னு தெரியலையே. இப்படி வெயிட்டிங்ல போய்கிட்டே இருக்கு. நானும் அவ பஜ்ஜி தின்னுட்டு வந்ததுல இருந்து கால் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போதுல இருந்து வெயிட்டிங்னு போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை அந்த புது ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா போல இருக்கு. எனக்குனே வருவானுங்க போல இருக்குது. ச்சே, எரிச்சலா வருது எனக்கு. ஏற்கனவே காலேஜ் மேட்ஸ்ன்னு இந்த பொறுக்கிங்க தீபக்கும் விக்கியும் நந்தினி பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த தீபக்கு கூட பரவாயில்ல. ஆனா இந்த விக்னேஷும் அவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு கட் பண்ணி வச்ச ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும். இருந்தாலும் லைட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா இந்த கமல் யாரு? அந்த விக்னேஷனா கூட காலேஜ்ல கூட படிச்சவன். நந்தினியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும். அதனால பழகனா அதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த கமல் இவன் யார்? இவன் மண்டபத்துல நந்தினியை ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கிறான். பார்த்ததுமே ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு தோணுமா என்ன? சரி, அப்படியே தோன்றது கரெக்டாவே இருந்தாலும் எதுக்கு நந்தினியோட நம்பர் எல்லாம் கேட்கணும்? ஐயோ, எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. நந்தினி என்ன அவாய்ட் பண்ணிட்டு என்ன தள்ளி வச்சுட்டு இல்ல அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இது சரியா இல்லையே. ஐயோ, அப்படி அவன் என்னதான் பேசுறான்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இதே நான் பண்ணிருந்தா நந்தினி பேயாட்டல்ல ஆடி இருப்பா. ஏற்கனவே நான் சௌமியா கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே என்னை வச்சு செஞ்சாலே. இத்தனைக்கும் நான் சௌமியாவை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். சௌமியா என்னோட காலேஜ் மட்டும் நல்லா தெரியும். இப்ப சௌமியா கிட்ட இவன் நல்லா இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்சும் என்னை எவ்வளவு வச்சு செஞ்சா முன்னாடி. ஆனா இப்ப இவன் மட்டும் எவனோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவன் இத்தனைக்கும் அவளை முன்னப்பின்னு தெரியாதவன். ஏதோ ஒரு நாள் பழக்கத்துல எப்படி இவ்வளவு பேச முடியும்? அதுவும் என்ன அவாய்ட் பண்ணிட்டேன்? புலம்ப விட்டுட்டாலே. ஐயோ, புலம்ப விட்டுட்டாலே. ஏண்டா உங்களுக்குலாம் ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காதடா. கமிட்டடான பொண்ணுங்க கிட்ட தான் வருவீங்களாடா நீங்க? சை, எப்படி இருந்தாலும் சௌமியா சொல்லியிருப்பால. அந்த கமல் சௌமியா ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறாங்க. கமிட்டடான பொண்ணுன்னு தெரிஞ்சா எதுக்கு நம்பர் கேட்கணும்? விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஐயோ, நடுவில் வந்து கும்மி அடிக்கிற பார்க்குறான் பொழுதுதான். நீ ரொம்ப கரெக்டாக இருக்கிட்ட சந்தோஷ். அதனால தான் இந்த மாதிரி பிக்காலி பசங்களை பற்றிலாம் உனக்கு தெரியல. நான் எந்த பொண்ணுக்கிட்டே நம்பர் கேட்டதில்ல. நான் நம்பர் கேட்ட ஒரே பொண்ணு நந்தினி தான். அது ஏன் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு யார்கிட்டே நான் நம்பர்லாம் கேட்டது இல்லையே. எனக்கு நந்தினி யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனாதான் எனக்கு பிரச்சனையாகுது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நான் எப்படி நந்தினிக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நான் எதனா சொல்ல போய் அவ எதனா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டானா என்ன பண்றது? பரவாயில்ல, என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் போய் அவகிட்ட பேசுறேன். என்ன நந்தினி ஒரு ரூமை இவ்வளவு கேவலமா வச்சிருக்க? இதை சொல்லதான் இப்போ மழையில நினைச்சுக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? அதுவும் யார் ரூமுக்கு? பின்ன மேடமை பார்த்து பேசணும்னா மேடம் ரூமுக்கு தானே வந்து பேச முடியும். பால்கனிலயோ மாடியிலயோ இப்போ பேச முடியாது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அக்கா மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியது அப்புறமா சொல்லிடுறேன். ஆனா ஒரு ரூமை பார்த்துட்டு என்னால எதுவும் கமெண்ட் பண்ணாம இருக்க முடியல நந்தினி. எனக்கு மண்டையில் அப்படி ஒரு மாதிரி பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்னடி ரூமை இப்படி வச்சிருக்க? அங்க பாரு, சேர் மேல பழத்தோல் உட்காந்துருக்கு. அந்த டேபிள் மேல பாரு, டீ கப் இருக்கு, கீழே பேப்பர் இருக்கு. அங்க உன் துணி எல்லாம் அப்படி கலைஞ்சு கிடக்குது. என்ன நீ இந்த பெட் கவர் முதல்ல ஒழுங்கா இருக்கா? அது ஒரு மாதிரி சரிஞ்சு போய் கிடக்குது. அது மேல அப்படியே உட்காந்துருக்கு. நீ தலைக்கணி மேல முட்டு கொடுத்து உட்காந்துருக்க. என்னடி ரூம் இது? என் ரூம் இப்படி தாங்க இருக்கும். அவங்க ரூம் மாதிரி அப்படியே எல்லாம் வச்ச இடத்துல வச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. நான் அப்படித்தான் என் ரூம் இப்படி தான் வச்சுப்பேன். போதுமா? ஐயோ, சரி பண்ணி வையா. நீட்டா வச்சுக்கிட்டதான் என்னவா? பாருங்க, அதெல்லாம் முடியாது. என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தீங்களா? இப்ப நான் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வரல. பட் பேசாமையும் இருக்க முடியல. ஐயோ, சரி விடு, இது உன் இஷ்டம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல என் ரூம்ல, அதாவது நம்ம ரூம்ல நீ நீட்டா தான் வச்சுக்கணும் எல்லாத்தையும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதை அப்ப பாத்துக்கலாங்க. இப்ப நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நீ ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லல, காலையில ஊர்ல இருந்து இங்க வந்தோம்ல, வந்ததுல இருந்து நீ என்கிட்ட ஒழுங்கா பேசல. நேத்து நைட்டே என்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு போனேன். அப்பயும் நீ ஒழுங்கா பேசவே இல்லை. நான் உனக்கு மெசேஜ் பண்ண தானே செஞ்சேன், நீ எனக்கு ரிப்ளை பண்ணல. அது கூட விட்டுறேன். ஆனா இப்ப நான் உனக்கு கால் பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உன் கால் வெயிட்டிங்ல போய்கிட்டே இருந்தது. நீ யார்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்த? ஏன் கால் அட்டன் பண்ணி பேசல? இங்க பாருங்க, ஒரே டைம்ல இத்தனை கேள்வி கேட்டீங்கன்னா நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்றது? சிம்பிளா சொல்றேன் நந்தினி, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவாய்ட் பண்றேனா? எங்க வெறுப்பேத்தாதீங்க. என்ன நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? எனக்கு அப்படிதான் தெரியுதுன்றல்ல. இவ்வளவு நேரம் நான் கால் பண்ணேன், ஒரு காலாவது அட்டன் பண்ணி பேசுனியா? உன் கால் வெயிட்டிங்ல போய்கிட்டே இருந்தது. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது நந்தினி. ஓ,
இரிட்டேட் ஆகுதா? பொசசிவ்னஸ் வேலை செய்யுது. என்னடி சொல்ற? அது வந்து இரிட்டேட்டெல்லாம் எதுக்கு ஆகுறீங்க? வெயிட் பண்ண வேண்டியது தானே. நான் எப்படி திருப்பி கால் பண்ண போகிறேன்? அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ கால் பண்ணி கிழிப்பு அப்படியே பொடி. இங்கே பாருங்க, டூ மச்சா பேசாதீங்க. ஏன் எனக்கு அப்படிதாண்டி பேச வருது? நீ ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா கூட என் அம்மா காலை நான் கட் பண்ணிட்டு உன் காலை நான் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, முதல்ல நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது தான் முக்கியமா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. நீ பண்றதை பார்த்தா அப்படிதானே தெரியுது. இங்கே பாருங்க, நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்ப நீ எதுவுமே பண்ணல, நான் அதான் எல்லாத்தையும் பைத்தியம் மாரி இமேஜின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படித்தானே? ஐயோ, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இப்போ? இவ்வளவு நேரம் அப்ப என்ன டேஷ சொல்லிட்டு இருந்தேன் நானு? ஏன்டி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்க, டூ மச்சா போறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கும் கோவம் வரும், நான் எதையாவது தூக்கி அடிச்சிட்டு போகிறேன். பாரு நந்தினி, சாரி நான் அப்படி பேசுனதுக்கு. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதை சொன்னா ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஃப்ரெண்டு கிட்ட பேசு, நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா நான் உனக்கு கால் பண்றேன்னா எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல, அதைத்தானே நான் ஆசைப்படுவேன். உனக்கு நான் அதை கொடுக்குறேன்ல. ப்ளீஸ் நந்தினி, புரிஞ்சுக்கோ. ஏங்க, நான் ஒன்றும் வேணும்னெல்லாம் அட்டன் பண்ணாமல் இல்லை. நான் கமல் கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, சரி அதான் அந்த ஜாப் இப்படி இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக பேச்சு போய்கிட்டு இருந்ததுனால சரி உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கலாமேன்னு தோணுச்சு. நான் ஒன்றும் அவாய்டெல்லாம் பண்ணலை. இங்க பாரு நந்தினி, உன் ரீசன் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஓகே. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் கால் பண்ணேன்னா நீ எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்க, நான் வேணும்னு எல்லாம் பண்ணலை, சாரி, போதுமா? சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை நந்தினி. சுச்சுவேஷனை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாரு. இப்போ நீ பண்ணதை நான் பண்ணியிருந்தா நீ என்ன சும்மா விட்டுருப்பியா? ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா என்ன? என்னை விட சௌமியாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன அப்படியே ரொம்ப நல்லவனாட்டம் பேசுகிறீங்க? இப்போ பழசியெல்லாம் கலரிட்டு இருக்காது, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பேசினா உங்களுக்கு தான் கஷ்டமாகும். சும்மா அமைதியாக இருந்திருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஆமாம்மா, கரெக்டு தான். எனக்கு தான் கஷ்டமாகும். ஏன்னா நான் தானே பாதிக்கப்பட்டவன், உனக்கு ஒன்றும் இல்லையே. நீ அசால்ட்டாக என்னையும் அவளையும் அசிங்கமாக பேசினவளாச்சு சேர்த்து வச்சு. உனக்கு என்ன? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் தானே வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னேன். மாமா கையால் அடி வாங்கினேன். உனக்கு என்னம்மா? சரி விடு, நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசி தப்பு பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன். சந்தோஷ், எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லாத்துக்கும் சாரி கேட்டல. அது எதுவும் நான் கோவத்தில் அப்படி பேசிட்டேன். சும்மா இப்போ எதுக்கு அதை இழுக்கிறீங்க? நான் இழுத்த இந்த விஷயத்த நீ தான் ஆரம்பிச்சு விட்ட. அதுக்குன்னு எதுக்கு கரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? இதனால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க? பேசுனதே உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அதை அனுபவிச்சு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும், புரியுதா? இப்போ நான் அதை பற்றி எல்லாம் பேச விரும்பல நந்தினி. நீ என்ன அவாய்ட் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம லைஃப் இப்போ ஸ்மூத்தாக தானே போய்கிட்டு இருக்கு. உன்னையோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். முன்னாடி இருந்ததை விட இன்னும் ரொம்ப க்ளோஸாக தானே இருக்கும். அது உனக்கே நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோம்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? எதுக்கு என் ஃபோனை எடுக்காம போற? எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணாம போற? இந்த மாதிரிலாம் நீ பண்றது எனக்கு இரிட்டேட் ஆகுது. அதை தான் நான் சொல்றேன். அதை பற்றி தான் நான் பேசணும். நீங்க வந்தேன். சரி விடுங்க, அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் நான் பதிலு. வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ ஒன்னும் சொல்ல வேணாமா தாயே, நீ இப்படியே இரு, நான் கிளம்புறேன். கண்டதையும் கிளறி விட்டுட்டு போறாரு பேரு. நைட்டு நான் நிம்மதியாக தூங்கின மாதிரி தான். நாளைக்கு இன்டர்வியூ வேற இருக்கு. இந்த ஆளு என் மைண்ட் அப்செட் பண்ணிட்டு போறான். நேற்று நைட்டு பேசுகிறப்ப போ என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படி இப்படின்லாம் பேசினாரு. சரின்ட்டு நானும் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். நைட்டெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா உட்காந்து மானங்கிட்டு போய் நான் ரிப்ளை பண்ணணுமா? இந்த ஆள் இருக்கிறானே வர ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னை லவ் பண்ணுறங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறான் இவன். பொசசிவ்னஸ் நல்லா வேலை செய்யுது. ஆனால் எனக்கு இது பயமாக இருக்குது, வேற எங்கன்னா திருப்பி விட்டுருமோன்னு.